Hello students, welcome to our YouTube channel Easy Maths. So இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5 11th maths exercise 2.4ல 5. Okay? So if the difference of the roots of the equation 2x square minus a plus 1 into x plus a minus 1 which is equal to 0 is equal to their product, then prove that a equal to 2. Okay? இது நம்ம prove that கொஸ்டின் தான் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி. ஸோ given ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். இதுல ரூட்ஸ் என்னன்னா ஆல்பா பீட்டான்னு எடுக்கிறேன். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஏபிசி என்ன கணிப்போம். ஏ வந்து எனக்கு 2, பி வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் 1/2, சி வந்து எனக்கு என்னன்னா ஏ மைனஸ் 1. ஓகேவா? சரி, இப்ப சம் ஆஃப் த ரூட்னா பி பை ஏவா, ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா போடும் போது எனக்கு என்ன வரும், ஏ பிளஸ் 1/2. இதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ மைனஸ் 1/2 தட் சி பை ஏ போடும்ல, ஏ மைனஸ் 1/2 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆல்சோ கிவன் தட் டிஃபரன்ஸ் ஆஃப் roots equal to their product. So alpha minus beta நான் டிஃபரன்ஸ் பண்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆல்பா பீட்டாக்கு ஈக்குவல் ப்ராடக்ட் பண்றது. ரெண்டு ரூட்டோட டிஃபரன்ஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து ப்ராடக்ட் ஆல்பா பீட்டாக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸோ ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். எனக்கு இந்த ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் நம்ம 10th பார்த்த மாதிரி தான் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு எழுதலாம். எப்படி அப்படின்னா alpha plus beta whole square formula alpha square plus beta square plus 2 alpha beta பக்கத்துல இருந்த minus 4 alpha beta. இனி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா alpha square plus beta square 2 alpha beta இருந்து minus 4 alpha beta போச்சு அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 2 alpha beta அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த minus 2 alpha beta எதோட ஃபார்ம்னா alpha minus beta தான் ஹோல் ஸ்கொயர். புரியுதா? ஸோ இந்த மைனஸ் ஆல்பா பீட்டா மறுபடியும் ரீட்டைன் ஆகும். அது இப்பெல்லாம் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஏன் நான் எழுதுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வெல் நோன் வேல்யூ வச்சு கொண்டு வரக்காண்டி. ஏன்னா ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ இருக்கும், ஆல்பா இன்டு பீட்டா வேல்யூ. ஆல்பா மைனஸ் பீட்டாக்கு வேல்யூ நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம், ஏ பிளஸ் 1/2, ஆல்பா பீட்டா ஏ மைனஸ் 1/2. அந்த வேல்யூல உள்ள சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறேன் மைனஸ் 4 into alpha beta a minus 1/2 equal to a minus 1/2 the whole square alpha beta ஓட வேல்யூ. இங்க உள்ள 1 2 இங்க 2 2 சார் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து a plus b the whole square ஃபார்முலா அப்படி நான் எழுதியிருக்கேன். மைனஸ் 2 இன்ட்டு இந்த அப்படியே எழுதியிருக்கேன். 2 நம்ம ஸ்கொயர் பண்ண டினாமினேட்டர் மறந்துடாத. இங்க அதே மாதிரி தான் a minus b the whole square ஃபார்முலா அப்படி டிவைடட் டினாமினேட்டர் வந்து 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஓவரால் எல்சிஎம் வந்து 4 எடுக்கன்னு வச்சுக்கோ. அப்ப இங்க எனக்கு 4 இருக்கு, இங்க 4 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், மேல இங்கலையும் 4 மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்க எனக்கு இந்த 2 வந்து எனக்கு 8 சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 4. இப்படி எனக்கு இங்க உள்ள டினாமினேட்டர் 4 கேன்சல் ஆகும். இங்க நெக்ஸ்ட் நான் 8 உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் 2a பிளஸ் 1 மைனஸ் 8a, இந்த மைனஸ் மைனஸ் மைனஸ்ல என்ன ஆகும், பிளஸ் 18 வரும். ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2a பிளஸ் 1 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ a ஸ்கொயர் நான் சிம்பிளிஃபை பண்றோம். 2a மைனஸ் 8a சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 6a, 8 பிளஸ் இந்த 1 வந்து உங்களுக்கு என்னது 9. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் இங்கிட்ட கொண்டு வர மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். மைனஸ் 6a பிளஸ் 2a சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 4a, 9 மைனஸ் 1 வந்து 8. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 4 அங்கிட்டு கொண்டு போனா பிளஸ் 4a, அப்ப 4a which is equal to 8 அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 4 கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 1 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். அப்ப a ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 2. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ப்ரூவ் தட் a equal to 2. ஓகே, தட்ஸ் ஆல்.